ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். லாஸ்ட் வீடியோவில் சரடாவோட எம்எஸ் பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோவை போடுறதா சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி காமா போர்ட்டலாக இருக்குமா, ஒபிட்டோவோட கமுயுவாக இருக்குமா, இல்லைனா இது பிளாக் ஹோலாக இருக்குமான்னு நிறைய டவுட்ஸ் ஃபேன்ஸுக்கு இருக்குது. ஆல்ரெடி ககாஷி ரிட்டர்ன் ஆகிட்டதாலாம் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா சரடா அவங்களோட எம்எஸ்ஸை எப்பயோ மாஸ்டர் பண்ணிட்டதா இந்த சாப்டரில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் ககாஷி ரிட்டர்ன் ஆகிட்டாராங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரடா பொருட்டோ சீரீஸில் இருக்கிற முக்கியமான ஒரு கேரக்டர். ஓஜி சீரீஸ் வரைக்கும் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் இவங்களோட கேரக்டர் இருந்திருக்கும். பட் எப்போ டிபிவி ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து சரடாக்கான டெவலப்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிபிவி ஆரம்பித்ததுலேருந்து கூட இல்லை, கிஷிமோட்டோ எப்போ டேக் ஓவர் பண்ணாரோ அப்போவே எல்லா கேரக்டர்ஸையும் நல்லா ரைட் பண்ணி அவரோட மித்தாலஜி எல்லாம் ஆட் பண்ணி பக்காவாக இந்த பொருட்டோவை கொண்டு போகிறாரு. ஓஜி சீரீஸில் பொருட்டோவை தாண்டி யாருக்கும் ஸ்பாட்லைட் இல்லாமல் இருந்திருக்கும். பட் டிபிவியில் எல்லாருக்கும் தனித்தனி பவர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற ஸ்பாட்லைட்டையும் கொடுத்துருப்பாங்க. கவாக்கிக்கு கோகுகன், பொருட்டோக்கு ஜோகன், கோடுக்கு கிளாகரம்ஸ், மிட்சுக்கிக்கு சேஜ் மோட்னு எல்லாருக்கும் யூனிக்கான பவர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள் தான் சரடா. இவங்களுக்கும் பவர்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஏனோ தானோன்னு ஒரு பவர்ஸாக இல்லாமல் யூனிக்கான ஒரு எபிலிட்டியையும் அதுக்கேற்ற ரைட்டிங்கையும் சேர்த்தே சரடாங்கிற இந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நருட்டோ சீரீஸில் எம்எஸில் இருக்கிற எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே எந்த எபிலிட்டிஸை போடுவாங்கன்னு ஒரு டவுட் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. சரடாக்கு ஒரு எம்எஸ் எபிலிட்டியை கொடுக்கணும், சேம் டைம் அது சூப்பர் ஓவர் பவர்டாகவும் இருக்கணும். ஏன்னா சரடா பவர்ஃபுல் ஆப்போனன்ட்ஸோட மோத போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து கிஷிமோட்டோ கொடுத்த ஒரு எபிலிட்டி தான் சரடாவோட போர்ட்டல் எபிலிட்டி. இதை பற்றி நான் தனியாக ஒரு தியரியே வச்சுருக்கேன். இதை கடைசியாக பார்ப்போம். முதல்ல ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சாதான் சரடா பற்றி நான் சொல்ல போகிற விஷயம் புரியும். காமா போர்ட்டல். இது ஒரு காமா போர்ட்டல்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. காமா பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். காமாங்கிறது ஒரு 4 டிப் டேட்டூ மாதிரி இருக்கிற ஒரு ஒட்சுசுகி சீல். இதை ஒட்சுசுகிஸ் அவங்களோட பேக்கப் டேட்டாவாக யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலர் ஒட்சுசுகி அழிஞ்சு போயிட்டா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இதை யார் ப்ரொசஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பாடிக்குள்ளே மறுபடியும் இந்த ஒட்சுசுகியால் பிறக்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒட்சுசுகியால் அவங்களோட இழந்து போன பாடியை மறுபடியும் பொசஸ் பண்ண முடியும். பட் அவங்களோட சோலை மறுபடியும் பொசஸ் பண்ண முடியாது. இதனால் இந்த சோலை தான் ஜெனட்டிக் பேட்டர்னாக இந்த காமா சீலில் ஒட்சுசுகிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காமா மார்க்ஸ்க்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான எபிலிட்டி தான் போர்ட்டல் ஓப்பனிங். இந்த போர்ட்டல்ஸ் ஒரு எண்டில் யூஸரை கனெக்ட் பண்ணும், அதர் எண்டில் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ரினேகன் போர்ட்டல் மாதிரி தான். பட் இது ரினேகனை விட அட்வான்ஸாக இருக்கும். அதிகமான சாக்ராவையும் கன்சியூம் பண்ணும். இந்த ஒரு எபிலிட்டியை தான் சரடா அவேக் பண்ணி இருக்கிறதா ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஒட்சுசுகி எபிலிட்டி. சரடாக்கும் ஒட்சுசுகிஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் சரடா எந்த ஒரு காமாவையும் பொசஸ் பண்ணாததால் இந்த எபிலிட்டி சரடா கிட்ட இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து கமுயி போர்ட்டல்ஸ். எந்த ஒரு கமுயி எபிலிட்டியை ஒபிட்டோ யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதுவும் ஒரு ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு தான். இந்த எபிலிட்டிலையும் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் கமுயி டைமென்ஷன். இந்த ஒரு டைமென்ஷனில் இருந்து தான் யூஸரால் டெலிபோர்ட் ஆக முடியும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் ரேஞ்ச் டெலிபோர்ட், இன்னொன்று லாங் ரேஞ்ச் டெலிபோர்ட். ஒபிட்டோ மேக்ஸிமம் இதில் ஷார்ட் ரேஞ்சு தான் யூஸ் பண்ணுவார். முக்கியமாக இதை அவர் மேலேயே தான் ஒபிட்டோ யூஸ் பண்ணிப்பார். லாங் ரேஞ்சை ஆப்போனன்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணுவார். இந்த டைமென்ஷனை ஒபிட்டோவோட எம்எஸ் இல்லாமல் யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. நருட்டோ சீரீஸ்லேயே இதுதான் ஓவர் பவர்டான எம்எஸ் எபிலிட்டியாக இருந்திருக்கு. இது யூஸரை ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றிடும்னு தான் கிரியேட்டர் இந்த ககாஷி ஒபிட்டோவை ஸ்ப்ளிட் பண்ண வச்சுருப்பார். சரி, சரடா இந்த ஒரு எபிலிட்டியை தான் பொசஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை.
நருட்டோ சீரீஸில் பண்ணதை கிஷிமோட்டோ பொருட்டோவில் ரிப்பீட் பண்ண மாட்டார். இதில் நம்ம பார்க்க போகிற எல்லாமே நியூ பவர்ஸாக தான் இருக்க போகுது. இதனால் இந்த எபிலிட்டியையும் சரடா பொசஸ் பண்ணலை. சரி, கடைசியாக சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி என்னதான்னு பார்ப்போம். முன்னாடி சொன்ன கமுயி, காமா, பிளாக் ஹோல்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதில் உருவாக்கப்பட்டது தான் இந்த வார்ம் ஹோல் எபிலிட்டி. இதை தான் சரடா பொசஸ் பண்ணுறாங்க. அது என்னடா வார்ம் ஹோல்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் இப்போது சொல்ல போகிறேன். கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் சாப்டரில் சரடாவால் ஒரு பிளாக் ஸ்பியரை உருவாக்க முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். இதை தான் பிளாக் ஹோல்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிளாக் ஹோலுக்கு இன்னொரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் ஒயிட் ஹோல். பிளாக் ஹோல்குள்ளே ஒரு பொருள் என்டர் ஆகிட்டா அது ரிட்டர்ன் ஆகவே முடியாது. அதுவே ஒயிட் ஹோல்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் என்டர் ஆகவே முடியாது. பட் இதுக்குள்ளேயே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸால் வெளியே வர முடியும். இதனால் சயின்டிஸ்ட் இந்த ரெண்டு ஹோலும் கனெக்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் ஹோல் என்ட்ரன்ஸாகவும் ஒயிட் ஹோல் எக்ஸிட்டாகவும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதுதான் வார்ம் ஹோல்னு சொல்லப்படுது. இந்த வார்ம் ஹோல்ங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் ஹோல் சேர்ந்ததாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு ரோசன் பிரிட்ஜ்னு ஒரு நேமும் இருக்குது. பொருட்டோ லாஸ்ட் சாப்டரில் சரடா உருவாக்குனது பிளாக் ஹோலை மட்டும் இல்லையா, இதுலேயே ஒயிட் ஹோலும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சரடாவால் ஒரு பொருளை அப்சர்வ் பண்ண முடியும். சேம் டைம் அதை வெளியவும் தள்ள முடியும். கிட்டத்தட்ட இது கமுயோட பவர்ஸ் மாதிரி தான். ஆனால் கமுயுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது. பட் இதுக்கு அப்படி எதுவுமே இல்லை. கமுயோட பவர்ஃபுல் வேர்ஷனாக தான் இந்த எபிலிட்டி இருக்குது. சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி பிளாக் ஹோலாக தான் இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பொருட்டோ சீரீஸே ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆமாம், நம்ம இப்போது வாழ்கிற இந்த பிளானட், ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்னு எல்லாமே ஒரு நியூக்ளியர் ஃபியூஷனில் உருவான விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பல பிளானட்ஸ் உருவாகி இருக்கும். அதில் தான் ஏர்த்தும் உருவாகி இருக்குன்னு பிக் பேங் தியரி மாதிரியான நிறைய தியரிஸில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பொருட்டோ சீரீஸும் இருக்குது. நருட்டோவோட பேரியன் மோட் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அதனால தான் சீரீஸ்லேயே இந்த ஃபார்மை நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் சூப்பர் நோவான்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக இப்படி ஒரு பெரிய பிளானட்டோ ஸ்டாரோ அழிஞ்சிட்டா அங்கே தான் இந்த பிளாக் ஹோல் உருவாகும். நருட்டோங்கிற பெரிய ஸ்டார் பேரியன் மோட் மூலமாக வெடித்து அது இப்போது அழிஞ்சே போச்சு. இந்த டைமில் அங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் உருவாகிடும். அதை ரீப்ளேஸ் பண்ண அங்கே ஒரு பிளாக் ஹோல் வரும். இதை வச்சு நருட்டோவுக்கு அடுத்து சரடாதான்னு சிம்பாலிக்காவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உருவான ஸ்டார் ஆஃப் ஹோப்பான பொருட்டோ, அப்புறம் ஸ்டார் ஆஃப் சேஞ்ச் ஆன காஷின்கோஜி. இந்த பேரெல்லாம் நான் இவங்களுக்கு வைக்கல. சீரீஸ்லேயே இந்த பேர் இவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். சரி, கதைக்கு வரேன். இப்படி 2 ஸ்டார்ஸ் வந்த அப்புறம் அதில் 3ம் வேணும்ல. இந்த 3 ஐடாக இருக்காங்க. சரடா இதோட சன் ஆயிருக்காங்க. என்னடா இது, சரடா பிளாக் ஹோல்னு சொன்ன, இப்போது சன்னுங்கிறன்னு கேட்காதீங்க. இந்த சன்னுக்கும் பிளாக் ஹோலுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றியும் சொன்னேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஏதோ சயின்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி தனி வீடியோவாக போடுறேன். ஸோ கிஷிமோட்டோ அவரோட கேரக்டர்ஸை இப்படி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இதில் நிறைய விஷயங்களை இப்போவே சொல்லிட முடியாது. ஏன்னா பொருட்டோவை ஸ்டார்னும் சொல்கிறாங்க, மூன்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் போக போக தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஆனால் நமக்கு சரடா கிட்ட வார்ம் ஹோல் பவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக 2019 ரிலீஸ் ஆன ரெட் ஸ்டூடண்ட் நாவல்லையே சரடாக்கு காஸ்மோஸ் மேலே, அதாவது இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. லாஸ்ட் சாப்டரில் சரடா ஆல்ரெடி அவங்க பவர்ஸை மாஸ்டர் பண்ணிட்டதா சொல்லப்பட்டிருக்கும். சரடா இதை பொருட்டோக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பட் யார் இதை இவங்களுக்கு டீச் பண்ணியிருப்பா? சாஸ்கேவாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஷிஞ்சுவாக இருக்கார். அதை தாண்டி ககாஷியால் மட்டும்தான் சரடாக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ககாஷி சரடாவோட சென்சேவாக தான் ரிட்டர்ன் ஆவாருன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சரடாக்கு காஸ்மோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அவங்களே அவங்களோட பவர்ஸை மாஸ்டர் பண்ணிட்டாங்கப்பான்னு கூட சொல்லலாம்.
இப்படி சொன்னால் ககாஷியோட ரிட்டர்னுங்கிறது நடக்கவே நடக்காது. இது ரெண்டுத்தில் எது உண்மைன்னு அடுத்த சாப்டரில் நமக்கு ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி மாதராவை விட சரடா பவர்ஃபுல்லாக மாறி இருப்பாங்களா? இவங்களோட எம்எஸ் இப்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி கண்டிப்பாக மாதராதை விட பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நியூ ஜென்ரேஷன் எப்போவுமே ஓல்டு ஜென்ரேஷனை சர்பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் மாதரா கிட்ட இருக்கிற பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சரடா கிட்ட இல்லை. பட் ஃப்யூச்சரில் சரடாக்கு அதுவும் கிடைச்சிடும். சரடா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சியா எவருங்கிற பேரை வாங்க போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக சரடா மாதராவை விட பவர்ஃபுல்லாக ஃப்யூச்சரில் மாறதான் போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரடா மாதராவை சர்பாஸ் பண்ணுவாங்களா? ககாஷி ரிட்டர்ன் ஆவாரா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.